கண்டிப்பா 2026 அந்த தேர்தலுக்கு வந்து திமுக வந்து செலவு செய்யறதுக்கு திமுக செலவு செஞ்சு ஜெயிக்கணும்னு தான் நினைக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய தனிநபர் என்ன நினைப்பான், நாம இவ்வளவு பணத்தை செலவு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு அமலாக்கத்துறை வந்து நம்மள டார்கெட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது, நாம ஏன் செலவு பண்ணோம், எவனாவது செலவு பண்றான் அப்படின்னு ஒவ்வொரு தனிநபரும் நினைப்பான்ல. சோ அந்த எண்ணத்தை திமுக மனசுக்குள்ள இந்த அமலாக்கத்துறை இந்த செயல்பாடுகளால விதைச்சிடுச்சு அப்படின்னாவே அதுவே அமலாக்கத்துறைக்கு பெரிய வெற்றி தான். இந்த கேஸ்ல ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். செந்தில் பாலாஜி மாதிரி KN நேருவை ஜெயில தள்ளுதா, துரைமுருகனை ஜெயில தள்ளுதா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா அந்த பயத்தை திமுக பெரும்புள்ளிகள் மனசுல விதைச்சிட்டாங்க அமலாக்கத்துறை அப்படின்னாவே அது 2026 தேர்தல்ல ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். பட் அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, இந்த வேகத்தை இப்படியே கண்டினியூ பண்றாங்களா இல்ல அதுக்குள்ள பிஜேபியும் திமுகவும் ஏதாவது காம்ப்ரமைஸுக்கு போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை வேகம் எடுக்கும், நாமளும் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது செய்வாங்க, ஏதாவது கைது நடக்கும், இந்த நபர் மாட்டுவார், திமுகவில் இந்த நபர் அடி வாங்குவார் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே ரொம்ப அமைதியா ஆயிடும். இந்த முறை அப்படி செய்வாங்களா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா தேர்தலை ஒட்டி வந்துட்டோம். இந்த நேரத்துல தான் அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத காமிச்சாகணும் பிஜேபி. அனைவருக்கும் வணக்கம். அமலாக்கத்துறை மத்திய அரசோட கை விரல்கள் மாறி, அவங்க நீட்டுன்னு சொன்னா அது நீட்டும், மடக்குன்னு சொன்னா அது மடக்கும், அவங்க சொல்றதுதான் இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை மேல வச்சாலும் சரி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரீசெண்டா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கு. 2026 தேர்தலுக்குள்ள திமுகவை முடிச்சு விட்டணும் அப்படின்னு அமலாக்கத்துறை செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா திமுகவுல நான் பெரிய புள்ளி, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, தேர்தல் வந்தா எவ்வளவு செலவு செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும்ல திமுகவுல, அந்த கூட்டத்துக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். தேர்தல் டைம்ல வந்து பணத்தை வெளியில எடுக்க ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்காங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் அப்படிங்கிறத பண்ணிருந்தாங்க. பட் இன்னைக்கு புதுசா ஒரு சம்பவத்தை அமலாக்கத்துறை உருவாக்கி விட்டுருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அக்டோபர் 27ஆம் தேதி அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடோட டிஜிபிக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறத போடுறாங்க. அதுல கடிதத்துக்கூடயே சேர்த்து ஒரு 250 பக்கத்துல ஒரு ஆதாரம் அப்படிங்கிறதையும் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. என்ன அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில, அதாவது KN நேரு அவருக்கு கீழே வரக்கூடிய அந்த துறையில வந்து மொத்தம் 888 கோடி வந்து ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 2538 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் நடத்தின, அதுல வந்து காசு வாங்கிட்டு பணி நியமனம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல வந்து 888 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆதாரபூர்வமா, கடிதம் அப்படிங்கிறது ஒரு பேஜ்ல தான் டிஜிபி அனுப்புறாங்க, ஆனா 250 பக்கம் அந்த ஆதாரத்தையும் கூடயே அனுப்புறாங்க. அதோட மட்டும் அமலாக்கத்துறை அதை நிறுத்தல. இப்ப கடைசியா அந்த 2538 பேர்ல இப்ப ரீசெண்டா ஒரு 150 பேருக்கு அந்த பணி அப்படிங்கறத அந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் அந்த துறையில வந்து அவங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அதுல போஸ்டிங் போடுறப்போ இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது போயிருக்கும்ல, இந்த வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாங்க, மெசேஜ் போட்டிருப்பாங்க, கால் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல, நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகல, ஆனா பாஸ் ஆனவன் உனக்கு முன்னாடி இருக்கான், நான் அவனை பின்னாடி தள்ளிட்டு உன்னை மேல கொண்டு வரேன், ரிசல்ட்டை உனக்கு சாதகமா விடுறேன், இவ்வளவு பணம் கூட அப்படின்லாம் சொல்லி பேசியிருப்பாங்கல்ல. சோ அத மாதிரி பேசின ஒரு 150 பேரோட அந்த வாட்ஸ்அப் சேட், அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே சேர்த்து டிஜிபி கிட்ட இந்த அமலாக்கத்துறை வந்து ஆதாரமா கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயம் தமிழ்நாட்டுல பெரிய அளவு 2-3 நாளா பெரிய அளவு பேசு பொருளா போயிட்டு இருக்கு. திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு வைங்களேன். இந்த தேர்தல் நேரத்துல இத மாதிரி ரொம்ப அப்பட்டமா மாட்டிக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த தேர்வை நடத்தினது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தினாங்க. அவங்க நடத்துறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் நேர்மையா நடத்துறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் படிச்சு எழுதியிருப்பாங்க. இது போக 2 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2538 இந்த நகராட்சி துறையில. அதுக்கு எக்ஸாம் எழுதினவங்க 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அந்த 2 லட்சம் பேர் ஏமாத்தி இவங்களுக்கு தேவையானவங்களை மட்டும் அதுல பணி நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல படிச்சவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும், எவ்வளவு வெறி இருக்கும். அவங்க இதை பார்க்கக்கூடிய, இந்த எக்ஸாம் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, பிசி எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது இந்த 2-3 நாள்ல போய் சேர்ந்திருக்கும். சோ கண்டிப்பா இது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். சோ அந்த ஆதாரங்களை தான் டிஜிபி அலுவலகத்துக்கு அந்த டாக்குமெண்டா வந்து அமலாக்கத்துறை சைட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல
ஒரு வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. என்ன வழக்கு அப்படின்னா ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய ஆறுகள்ல வந்து அமலாக்கத்துறை வந்து ட்ரோன்லாம் வச்சு அந்த மணல் எவ்வளவு அள்ளப்பட்டிருக்கு, அந்த கனிம வளம் எந்த அளவுக்கு அந்த மணல் அள்ளி வித்திருக்காங்க, பர்மிட் வாங்கின அளவுக்கு தான் வித்திருக்காங்களா, எக்ஸ்ட்ரா எவ்வளவு உள்ள ஆழம் போயிருக்காங்க, எவ்வளவு அகலம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அது சம்பந்தமா அதுக்கப்புறமா ஒரு நடவடிக்கை கூட இல்ல. அப்போ கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் ரொம்ப அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு, பெருசா பேசப்படல. சோ அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்திலையும் இப்போ எப்படி கேஎன் நேரு விஷயத்துல டிஜிபிக்கு ஒரு கடிதம் அப்படிங்கறத எழுதினாங்களோ அதே மாதிரி இந்த கனிமவள கொள்ளை அந்த விஷயத்திலையும் 2024 டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. இந்த கனிமவள துறையில வந்து மொத்தம் 4730 கோடி வந்து முறைகேடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ இது சம்பந்தமா நீங்க உங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க நடவடிக்கை அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். அதை அப்படிதான் செய்ய முடியும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும், அதுதான் உங்க ப்ரொசீஜர். சோ அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு 2024 ஒரு கடிதம் அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கேஎன் நேரு விஷயம் அப்படிங்கிறது 888 கோடி, கனிம வள கொள்ளை விஷயம் அப்படிங்கிறது 4730 கோடி. சோ அதுக்கான கடிதம் அப்படிங்கறத டிஜிபிக்கு அனுப்பிச்சோம். ஒரு வருஷம் ஆயும் டிஜிபி தரப்புல இருந்து, தமிழ்நாடு டிஜிபி தரப்புல இருந்து அது சம்பந்தமா ஒரு எஃப்ஐஆர் பதியப்படல, எதுவுமே பண்ணப்படல. பண்ணாது அப்படிங்கிறது ஒன்றும் ஷாக்கான விஷயம் கிடையாது. திமுக அவங்க மேல அவங்களே கேஸ் போட்டுங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி போட்டுப்பாங்க? சோ அமைதியாவே இருந்திருக்காங்க. சோ அமலாக்கத்துறை அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. என்ன பெட்டிஷன் அப்படின்னா இத மாதிரி இதுக்கான ஆதாரங்களை நாங்க தமிழ்நாடு டிஜிபி அவங்க கிட்ட கொடுத்திருந்தோம், ஒரு வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படல. சோ இந்த விஷயத்துல நீங்க தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு உத்தரவிட்டு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கறத போட சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்க உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நோண்டி எடுத்துடுறோம். இப்ப ஆல்ரெடி அதுக்கான ஆதாரங்கள் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் இருக்கு, யார் யார் பண்ணாங்க என்னங்கிற விஷயத்த நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போடுறாங்க. அந்த பெட்டிஷன் தான் இன்னைக்கு விசாரணை அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துல நடந்தது. உயர்நீதிமன்றமும் இந்த விசாரணையை நடத்திட்டு இத மாதிரி அமலாக்கத்துறை சொல்ல முடியுமா, அதாவது தமிழ்நாட்டு காவல்துறைய இதுல வழக்கு போட சொல்லுங்க, நாங்க ரெண்டுமே ஒரு ஏஜென்சி தான், இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இவங்க வேலை பார்க்கறாங்கன்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க. சோ இவங்க வந்து இவங்களை இப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியல. அமலாக்கத்துறையோட அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல நாம அவங்களுடைய அதிகாரம் அந்த வரம்பு எதோட அப்படின்னு தெரியாம இருக்கு. சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 3 வாரத்துக்குள்ள இது சம்பந்தமான அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு என்ன அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சோ அமலாக்கத்துறை ஒரு பக்கம் இந்த கனிம வள கொள்ளையிலையும் ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கே உயர்நீதிமன்றம் வந்து எஃப்ஐஆர் போடுங்க, இவங்க தான் கொடுக்கக்கூடிய ஆதாரம் சரியா இருக்க, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு உத்தரவு விட்டாங்க அப்படின்னா அடுத்தது கனிம வள கொள்ளை சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 மாசத்துக்குள்ள தோண்டி எடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதே மாதிரி இப்ப கேஎன் நேரு இந்த விஷயம் செஞ்சார் இல்லையா, அவருடைய துறையில இவ்வளவு லஞ்சம் ஊழல் நடந்திருக்கு இல்லையா, அத்தனை பேர் இளைஞர்களுடைய வயிற்று அடிச்சு சம்பாதிச்சு சாப்பிட்ட அந்த பணம் இருக்கு இல்லையா, சோ இந்த விவகாரம் போயிட்டு இருக்குல்ல, இதுலயுமே தமிழ்நாட்டு காவல்துறை வந்து வழக்கம் போல நாங்க வந்து கேஸ்லாம் போட மாட்டோம், கட்சியில கேஎன் நேரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவரு திருச்சி அவருடைய கோட்டை தெரியுமா, அவர் மேலேயே கேஸ் போட சொன்னா இந்த அமலாக்கத்துறை சொன்னா நாங்க போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் தமிழ்நாடு காவல்துறை அமைதியா இருந்தாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப அமலாக்கத்துறை வந்து உயர்நீதிமன்றத்துல இதை மாதிரிங்க இவ்வளவு டாக்குமெண்ட் அப்படிங்கறத அனுப்பிச்சோம், இவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் இங்க இருக்கு, சோ ஆனா தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு திரும்ப இதுலயும் ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போடுவாங்க. இங்க உயர்நீதிமன்றம் அதை தாமதிக்கிறாங்களா, ஏதாவது ஸ்லோ பண்றாங்க அப்படின்னா உடனே அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. சோ இது எல்லாம் கடகடன்னு இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இதுக்கு முன்னாடி இத மாதிரி திமுக சம்பந்தமான நிறைய இடங்கள்ல நிறைய துறைகள்ல அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கறத நடத்தி வச்சிருந்தாங்க. பட் நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. பட் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த நேரத்துல அது கொஞ்சம் வேகம் எடுக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்படி பாக்குறப்போ டாஸ்மாக் துறையில அந்த ஸ்கேம் நடந்த விஷயங்கள் அந்த ரைடு எல்லாம் போச்சு இல்ல, சோ அந்த விஷயம் கூட திரும்ப தோண்டப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. என்ன பண்றாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒரு விஷயத்த நம்மளால நேரடியா இதுல புரிஞ்சுக்க முடியுது, அமலாக்கத்துறை இத மாதிரி தொடர்ச்சியான அழுத்தம் அப்படிங்கிறத திமுக தரப்புக்கும் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா
கண்டிப்பா 2026 அந்த தேர்தலுக்கு வந்து திமுக வந்து செலவு செய்யறதுக்கு திமுக செலவு செஞ்சு ஜெயிக்கணும்னு தான் நினைக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய தனிநபர் என்ன நினைப்பான், நாம இவ்வளவு பணத்தை செலவு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு அமலாக்கத்துறை வந்து நம்மள டார்கெட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது, நாம ஏன் செலவு பண்ணோம், எவனாவது செலவு பண்றான் அப்படின்னு ஒவ்வொரு தனிநபரும் நினைப்பான்ல. சோ அந்த எண்ணத்தை திமுக மனசுக்குள்ள இந்த அமலாக்கத்துறை இந்த செயல்பாடுகளால விதைச்சிடுச்சு அப்படின்னாவே அதுவே அமலாக்கத்துறைக்கு பெரிய வெற்றி தான். இந்த கேஸ்ல ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கறதுலாம் அடுத்த விஷயம். செந்தில் பாலாஜி மாதிரி கே நேருவை ஜெயில தள்ளுதா, துரைமுருகனை ஜெயில தள்ளுதா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா அந்த பயத்தை திமுக பெரும்புள்ளிகள் மனசுல விதைச்சிட்டாங்க அமலாக்கத்துறை அப்படின்னாவே அது 2026 தேர்தல்ல ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். பட் அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, இந்த வேகத்தை இப்படியே கண்டினியூ பண்றாங்களா, இல்ல அதுக்குள்ள பிஜேபியும் திமுகவும் ஏதாவது காம்ப்ரமைஸுக்கு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை வேகம் எடுக்கும், நாமளும் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது செய்வாங்க, ஏதாவது கைது நடக்கும், இந்த நபர் மாட்டுவார், திமுகவில் இந்த நபர் அடி வாங்குவார் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே ரொம்ப அமைதியா ஆயிடும். இந்த முறை அப்படி செய்வாங்களா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா தேர்தலை ஒட்டி வந்துட்டோம். இந்த நேரத்துல தான் அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத காமிச்சாகணும் பிஜேபி. சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அது போக கூடுதலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குல்ல, சோ அங்க வந்து அந்த பில்டிங் கட்டுவதற்கான அனுமதி அப்படிங்கறத திமுகவுடைய தரப்பு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏ எல்லாம் கொடுத்திருந்தாங்கல்ல. சோ அந்த விஷயம் அது சம்பந்தமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்டா இருக்கிறதே கொஞ்சம் சதுப்பு நிலம் தான், அதுலயும் வந்து பில்டிங் கட்டுறீங்களா, அதுக்கும் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது, வேதனையாவும் இருந்தது. பட் அது சம்பந்தமா அதிமுக தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. சோ அந்த பில்டிங் கட்டுறதை உடனடியா தடை விதிச்சு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இல்லங்க இந்த நிலம் அங்க வரல, இது இங்க வருது அங்க வருது அப்படின்னு சில கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதிமுக தரப்புல இருந்து அந்த வழக்கறிஞர் போட்ட அவங்க சைட்ல இருந்தும் அது சம்பந்தமான வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இப்போ தற்காலிகமா அங்க நீங்க எந்த ஆணையும் புடுங்க வேணாம், எதையும் நட வேணாம், எந்த பில்டிங்கும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது நடக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.